டு மதனஸ்ரீகரன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லி பிளான்டட் வந்து டியூபர் பிளான்ட்டாக வாங்கணும் அப்படின்னா அது எப்படி பார்ட் பண்ணணும், அது ட்ராபிக்கலாக ஹார்டி வெரைட்டிஸா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஹார்டி வெரைட்டிஸ்னால் அதோட டியூபர்ஸ் வந்து எப்படி இருக்கும், ட்ராபிக்கல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அது எப்படி பார்ட் பண்ணுங்கிறத பற்றியுமே இந்த வீடியோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹார்டி வெரைட்டிஸ் வந்து நம்ம டியூபர்ஸ் வந்து அது டியூபர்ஸ் கிடையாது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரைசோம்னு சொல்லுவாங்க. அதோட இமேஜ் பாருங்கள், நான் மேலே ஆட் பண்ணுறேன். ரெண்டு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட டியூபர்ஸ் வந்து அது டியூபர்ஸ் கிடையாது, ரைசோம். ஓகேங்களா. டியூபர்ஸுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல் வெரைட்டிஸ்க்கு மட்டும்தான் நமக்கு பல்ப்ஸ் கிடைக்கும். அந்த பல்ப் மூலயமா நமக்கு வந்து கிழங்கு மூலயமா இருந்து செடி கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஹார்டி வெரைட்டிஸ் மேலே காட்டியிருக்கிற இமேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்டி வெரைட்டிஸு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிழங்கு ரன்னராக ஓடும். அந்த தாமரை கிழங்கு ஓடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஓடும். அதை வந்து நம்ம வந்து பாட்டில் வந்து சைடில் பாட் பண்ணணும். அந்த நம்ம சென்ட்ரலில் பாட் பண்ணாமல் நம்ம வாட்டர் லில்லி லோட்டஸ் எப்படி நம்ம பாட் பண்ணுவோம் பார்த்தோமா, அந்த மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்டி வெரைட்டிஸை நம்ம பாட் பண்ணணும். அந்த இப்போ டியூபர்ஸ் என்கிட்ட இல்லை. அது எப்படி பாட் பண்ணுங்கிறத நான் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல், அதாவது கிழங்கு மூலயமா நமக்கு எப்படி செடியை பாட் பண்ணுறது, நம்ம கைக்கு ஒரு கிழங்கு கிடைக்கிது அப்படின்னா அது எப்படி நம்ம பாட் பண்ணுறது. எல்லா கிழங்கும் நமக்கு ஒரே சைஸில் கிடைக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டு ஒரு 200க்கு தராங்க அப்படின்னா அதோட டியூபர்ஸ் இருக்குமா இல்லாதா, இல்லை 2000 3000க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து நமக்கு ஒரே மாதிரியாக இருக்காது. ஓகேங்களா. டியூபர்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மாறும். ரைசோம் வந்து அப்படி கிடையாது. நம்ம ஹார்டி வாட்டர் லில்லி வந்து அப்படி கிடையாது. டியூபர்ஸ் நம்ம எந்த சைஸ் வேணாலும் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம டியூபர்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதோட இமேஜும் உங்களுக்கு நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் லைவாகவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் அதை நான் பார்ட் பண்ணுறத. ஓகேங்களா. ஹார்டிக்கும் ட்ராபிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ரெண்டாவது ஃப்ளவருமே அது வந்து ஹார்டி வெரைட்டிஸ் ஒரு டைப்ஸில் பூக்கும், ட்ராபிக்கல் வந்து ஒரு டைப்ஸில் பூக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோஸில் ப்ளே ஆகிட்டு இருக்குது எல்லாமே ட்ராபிக்கல் வெரைட்டிஸு. அதோட லீவ்ஸே உங்களுக்கு பாருங்கள் தெரியும். இப்போ வாங்க நம்ம பாட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பாருங்கள், இது வந்து 22 inches பாட்டு தான். ஒரு 1.5 கூட அந்த அளவுக்கு தண்ணி பிடிக்கும். இது வந்து நான் பாட்டின் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால இந்த டப்பு எடுத்திருக்கேன். அதாவது உள்ளுக்குள்ளே அந்த பாட் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. மீதி எல்லாமே நம்ம வாட்டர் தான் விட போகிறோம். இது வந்து பாட்டின் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு டேரெக்டாக பாட் பண்ணுறோன்னா நம்ம லோட்டஸ் பாட் பண்ணோம் பார்த்தோமா, அதே சேம் மெத்தட் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். வரும் எருவு மக்கிய மாட்டுச்சாணம். இது வந்து நல்லா மக்கி இருக்கணும். இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதில் வந்து கல் அதெல்லாம் இருக்கக்கூடாது. வெறும் க்ளீனாக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மண் வந்து நான் வந்து கார்டன் சாயில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண் போட்டுட்டு அந்த எருவும் மண்ணும் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். சும்மா ஒரு 2 கை அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லேயர் இப்போ கலந்த லேயரோடு இப்போ நம்ம அட்டாச் பண்ணுறது வந்து மண்ணை ஆட் ஆகக்கூடாது, அதாவது கலக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஃபுல்லி மண் போட்டு நிரப்பிக்கலாம். அங்கே பாருங்கள், நான் ஃபுல்லி வந்து ஃபஸ்ட்டு லேயரை கொஞ்சம் மட்டும்தான் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு டியூபர் பாருங்கள், இதுதான். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த டியூபர்ஸை வந்து எனக்கு கைக்கு வந்து பிளான்ட் எதுவுமே இல்லாமல் எனக்கு வெறும் டியூபர்ஸ் மட்டும் கிடச்சிச்சு. இதை வந்து நான் ஃபுல் சன்னில் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஒரு 2 days ஒன்ஸ் வந்து வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் சன்லைட்டில். எனக்கு வித்தின் ஒரு 10 to 15 days ரூட் ஃபார்ம் ஆகி லீஃபும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பாட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம். அதாவது ட்ராபிக்கல் வெரைட்டிஸ்க்கு. ஹார்டி வெரைட்டிஸ் அப்படி கிடையாது. ஓகேங்களா. ட்ராபிக்கல் பாருங்கள், சென்ட்ரலில் நான் இதெல்லாம் பாட் பண்ணுறேன். லைட்டாக இருக்கணும். அந்த டியூபர்ஸ் வந்து நம்ம மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக முழுகக்கூடாது, கம்மியாக மட்டும்தான் இருக்கணும். சும்மா அந்த ரூட் போர்ஷன் மட்டும்தான் உள்ளே போகணும். அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா கிளியராக?
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்டி வாட்டர் லில்லி. அதோட டியூபஸ் பாருங்கள், ரைசோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரைசோம்ஸ். இது இந்த மாதிரி தான் ரைசோம்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி பாட் பண்ணணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இதுலேயே வந்து ஒரு சின்னதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது சென்டரில் பாட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து சைடில் தான் நம்ம வந்து பாட் பண்ணணும். ஆனால் வாட்டர் லெவல் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அந்த டியூபஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம பாட் பண்ணணும். இது வந்து ரன்னர் வந்து நமக்கு இந்த மாதிரி ரொட்டேட்டாக ஓடி நமக்கு பிளான்ட் மல்டிப்ளை ஆகி பிளான்ட் வரும். இது வந்து டியூபஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். டியூபஸ் வேறு, ரைசோம் வேறு. அதுவுமே உங்களுக்கு ஹார்டி வெரைட்டிஸு. வாட்டர் வந்து நம்ம லீவ்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி விடணும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ தானே பிளான்ட்ஸ் வளர ஸ்டேஜில் இருக்குது. அதனால் பாருங்கள், இது வந்து ஒரு 1 hour 2 hours வந்து பார்த்தோம் அப்படின்னா தழிஞ்சு இதாயிரும். பாருங்கள், இது எல்லாமே நான் ஒரு 10 daysக்கு முன்னாடி பாட் பண்ணி இது பண்ணது. இப்போ மழையினால் தண்ணி நிறையா இருக்குது. நான் கொஞ்சம் எடுத்து விடணும். பாருங்கள், இதுவும் நல்லா பிடிச்சி டியூபர் பிளான்ட்டு தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் பாட் பண்ணணும். இது பாருங்கள், இன்னொன்று வீடியோஸில் ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து ஹார்டி வெரைட்டிஸு. ஹார்டி வெரைட்டிஸ் வந்து நான் எப்படி பாட் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். கிளியராக தெரியல, மறுபடியும் நான் எடுக்கிறேன் பாருங்கள். அந்த பாட்டும் அதே சேம் சைஸ் பாட்டு தான். நம்ம சென்டரில் பாட் பண்ணோம் பார்த்தீங்களா, நான் விளிம்பில் பாட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? எனி டவுட் வேறு ஏதாச்சும் இருந்தால் மேலே இருக்க நம்பருக்கு ஒன்லி மெசேஜ்